இதுக்குதான் நம்ம அங்க போக வேண்டாம் போக வேண்டாம்னு அவ்வளவு சொன்னேன். யாராச்சும் என் வார்த்தையை கேட்டீங்களா? ஏன் கண்மணி இப்படி எல்லாம் பேசுற? எப்படிமா அங்க போகாம இருக்க முடியும்? எனக்கு ஏதாவது ஆயிருந்தா மாப்பிள்ளை இங்க வராம இருந்திருப்பாரா சொல்லு? அவங்க குடும்பத்துல அவங்க பாட்டியை தவிர மத்தவங்க எல்லாருமே நல்ல விதமா தானே பழகுறாங்க. அட மத்த எல்லாரையும் விடுங்க, அன்பு சார் தானே முக்கியம். அவர் அவ்வளவு கெஞ்சுறதையும் பதறதையும் பார்த்து உனக்கு கொஞ்சம் கூட அவர் மனசு புரியலையா? அம்மா, என் மேல போட்ட பொய் கேஸ்ல நம்ம குடும்பமே அவமானப்பட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிச்சு நின்னோம். அப்போ மாப்பிள்ள தானே நம்ம கூட நின்னு நம்ம குடும்ப மானத்தையே காப்பாத்தினாரு. ஐயோ சித்தப்பா, நீங்க எல்லாரும் நான் ஏதோ பெரிய தப்பு பண்ண மாதிரி எனக்கு தான் புத்திமதி சொல்றீங்க. இதெல்லாம் ஏன் நடந்துச்சுன்னு கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா? முதல்ல உங்க மேல யார் எதுக்காக போய் கேஸ் போடணும்? எந்த தப்பும் செய்யாத உங்களுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எதுக்கு அப்படி ஒரு அவமானம்? இந்த அசிங்கம் எல்லாமே அவங்களோட சவகாசத்தாலதான். முதல்ல பிரச்சனையை உருவாக்க வேண்டியது, அப்புறம் காப்பாத்த வர மாதிரி வர்றது. இதெல்லாம் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம முட்டாள்தனமா இருக்கீங்களே. நீங்களாம் திருந்தவே மாட்டீங்களா? எப்படியும் எல்லா கெட்ட விஷயத்திலயும் ஒரு நல்லது இருக்கும்னு சொல்லுவாங்க. அங்க போகாம இருந்திருந்தா டிவோர்ஸ் பத்தின பேச்சே வந்திருக்காது. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். முதலே பண்ணிருக்கணும். எப்படி பேசுறாங்கன்னு பார்த்தல்லமா? என்னமோ அவங்க சொல்லி நான் பண்ற மாதிரி அவமானப்படுத்திட்டாங்க. அவங்க பாட்டியை பத்தி உனக்கு தெரியாதா? அவங்க நோக்கம் என்னன்னு உனக்கு புரியாதா? அதுவும் அந்த கேடு கெட்ட வெண்ணிலாவோட தூண்டுதலாலதான் இதெல்லாமே நடக்குது. இது எல்லாத்தையும் மீறி தானே அன்பு சார் உன் மேல அவ்வளவு உயிரா இருக்காரு. ஏமா, எங்க எல்லாருக்கும் நல்லவரா இருக்கிற மாப்பிள்ள உனக்கு மட்டும் எப்படிமா கெட்டவராவே தெரியறாரு? நாங்க அவ்வளவு பேர் கெஞ்சியும் அந்த குடும்பத்துல அவ்வளவு பேர் சொல்லியும் உன்னோட நல்லத பத்தி மட்டுமே நினைக்கிற எங்களுக்கு நீ குடுக்கற மரியாதை இவ்வளவுதானா? நீங்க எல்லாருமே உங்களோட மரியாதைய பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஆனா என்னோட வலிய யாருமே உணர மாட்டேங்கிறீங்க. அந்த குடும்பமும் அவரும் என்ன வேணான்னு தூக்கி போட்டா அடுத்த நிமிஷமே நான் அந்த முடிவை எடுத்திருக்கணும். அத பண்ணாம விட்டதுதான் வாழ்க்கையில நான் பண்ண பெரிய தப்பு. இப்பதான் அதை சரி பண்ணிருக்கேன். என் வாழ்க்கைய நான் உங்களுக்காகலாம் வாழ முடியாது. இது என்னோட லைஃப். அதுல உங்க விருப்பத்தை விட என்னோட முடிவுதான் முக்கியம். டாக்டர், அப்பாவுக்கு இப்ப எப்படி இருக்கு? ஏதாவது முன்னேற்றம் இருக்கா? இப்போதைக்கு அவர் நிலைமையில எந்த மாற்றமும் இல்ல. அவர் இன்னும் கோமால தான் இருக்காரு. டாக்டர், என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க? நீங்க நினைச்சா எதுவும் பண்ண முடியாதா? யாரு நினைச்சாலும் எதுவும் பண்ண முடியாதுமா. உங்க ஹஸ்பண்ட் மறுபடியும் நினைக்க ஆரம்பிச்சாதான் அது முடியும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அவர் நினைவு திரும்பி அவர் கண்ணு முழிக்க எவ்வளவு நாள் ஆகும், எவ்வளவு மாசம் ஆகும்னு எக்ஸாக்டா கணிக்கவே முடியாது. எங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு அவரோட உடல் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுதோ அது பொறுத்துதான் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு அவரோட ரெக்கவரிய ஸ்பீடப் பண்ண என்ன ப்ரொசீஜரோ அந்த ட்ரீட்மெண்ட்டை முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணலாம். சரிங்களா? அது வரைக்கும் அவர் ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கணுமா டாக்டர்? இல்ல, நாட் நெசசரி. இன்னைக்கு நைட்டுக்குள்ள அவரோட வைட்டல்ஸ் ஸ்டேபிள் ஆயிடுச்சுன்னா நாளைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். வீட்லயே அவருக்கு தேவையான மெடிக்கல் சப்போர்ட்டோட அவரை நீங்க பாத்துக்கலாம். அது ரிஸ்க் இல்லையா? திடீர்னு ஒரு எமர்ஜென்சினா என்ன பண்றது டாக்டர்? பயப்படாதீங்க. எங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஃபுல் டைம் ஹோம் நர்ஸ உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம். அவருக்கு மருந்து, ஃபீடிங், பிசியோதெரப்பி எல்லாமே அவங்க பாத்துக்குவாங்க. டோன்ட் வரி. நீங்க வாங்க நர்ஸ். என்னமா யோசிக்கிறீங்க? எப்படிரா அவரை நம்ம வீட்ல வச்சு பாத்துக்க முடியும்? குவார்டர்ஸ் வீட்ல எல்லாம் அவ்வளவு வசதி இருக்காதே. கூட்டிட்டு கூட போயிடலாம், ஆனா நம்மளால சமாளிக்க முடியாதே. ரொம்ப கஷ்டமாயிடுமே. எதுக்குமா நம்ம அந்த குவார்டர்ஸ் வீட்டுக்கு போகணும்? என்ன அன்பு சொல்ற? இப்ப நம்ம என்ன பண்றது?
இப்ப நமக்கு வேற வழி இல்லையே. ஏமா இல்ல, அதான் நம்ம வீடு இருக்குல்ல. அண்ணா, என்ன நினைச்சிட்டு இருக்க? தேவையில்லாத ரிஸ்க். இந்த நிலைமையில வெண்ணிலாவை நம்பி தனியாலாம் விடக்கூடாது. அவரை தனியா விட்டுட்டு போறேன்னு நான் சொல்லவே இல்லையே. அப்புறம் இனிமே நம்ம எல்லாரும் நம்ம வீட்டுல தான் இருக்க போறோம். சூப்பர் டான்பே, இப்பதான் நீ சரியான முடிவு எடுத்திருக்க. அப்போ எல்லாரும் மறுபடியும் அந்த வீட்டுக்கே போறோமா? ஆமா. அம்மா, ரொம்ப யோசிக்காதீங்கம்மா. இதுக்கு மேல யாரும் தனித்தனியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லம்மா. நம்ம குடும்பம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்துல இல்லாம தள்ளி இருந்ததுனாலதான் எல்லா பிரச்சனையுமே பெருசாச்சு. ஒருத்தர் கஷ்டப்படுறது இன்னொருத்தருக்கு தெரியல, தெரிஞ்சாலும் உதவ முடியல. அதுவே நாமெல்லாம் ஒரே வீட்டுல இருந்திருந்தா இந்த பிரச்சனையெல்லாம் எப்பவோ தூக்கி போட்டிருக்கலாம். கவலைப்படாதீங்க அம்மா, அது உங்க வீடுமா, உங்க உரிமை. எவ்வளோ ஒருத்தி எங்கிருந்தோ வந்து நம்ம வீட்டு அமைதியை கெடுத்து நிர்மூலமாக்கி வச்சிருக்கா. நாமெல்லாம் ஒன்னா சேர்ந்திருந்தாதான் அந்த பேய் அங்கிருந்து விரட்ட முடியும். என்னம்மா, அங்க வர்றதுல ஒண்ணும் உங்களுக்கு சங்கடம் இல்லையே? இல்ல. அப்புறம் என்னம்மா, முடிவு எடுத்தாச்சுல்ல, இனிமே எல்லாம் நல்லதாவே நடக்கும். எல்லாம் ஓகே தான். அண்ணி அப்படியே விட சொல்றீங்களா? எல்லாரும் அங்க இருக்கிறப்போ அண்ணி மட்டும் இல்லாம அண்ணன் என்ன பண்ணுவான்? கண்மணி எப்படியாவது கன்வின்ஸ் பண்ற. அவளோட கோபம், அவ வலி எல்லாத்தையும் நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா இப்ப அது ப்ரையாரிட்டி இல்ல. அப்பாவை பாத்துக்கணும், குணப்படுத்தணும். அதுதான் இப்ப எனக்கு ப்ரையாரிட்டி. ஏன் பாட்டி இப்படி ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறீங்க? கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல. உங்க உடம்புக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் நாங்கெல்லாம் என்ன பண்ணுவோம்? எவ்வளவு கஷ்டம். அட நீ வேற. ஹாஸ்பிட்டல்ல அங்க நான் நெஞ்ச பிடிக்காம போயிருந்தேன்னா நான் பேசின பேச்சுக்கு அன்பு ஏன் மேல பாஞ்சிருப்பான். அவன் வாயை அடைக்கிறதுக்காகத்தான் நான் போட்ட டிராமா அது. என்ன பாட்டி சொல்றீங்க? நிஜமாவா? என்ன பாட்டி இப்படி பண்ணிட்டீங்க? உங்களுக்கு அப்படி ஆனது நான் எப்படி பதறி போட்டேன் தெரியுமா? பா, இப்படி பயமுறுத்திட்டீங்களே. லைட்டா ஒரு சிக்னல் கொடுத்திருந்தா நானாவது கொஞ்சம் பயப்படாம இருந்திருப்பேன்ல. அது எப்படி வெண்ணிலா? ஓவர் ஆக்டிங் சிறப்பா இருந்தா தானே சீன்ல டென்ஷன் ஏறும். நீயே பயப்படுற அளவுக்கு நான் அப்படி பண்ணதுனாலதான் அன்பு பயந்தான். சூப்பர் பாட்டி. எப்படி பாட்டி அவ்வளோ இன்ஸ்டன்டா உங்களால மட்டும் இப்படி ஸ்டண்ட் அடிக்க முடியுது? என்ன ஸ்வேதா இப்படி கேட்டுட்ட? நாமெல்லாம் இப்பதான் புதுசா வில்லத்தனம் பண்றோம். என் பாட்டியோட வில்லத்தனம் நம்மளை விட டபுள் வயசு. வாங்கடி, இதெல்லாம் கரெக்டா மோப்பம் முடிச்சு வந்துருவீங்களே. ஆக மொத்தம் இதெல்லாம் உங்களோட பிளான் தானா பாட்டி? இது எல்லாமே அப்படின்னா மாமாவோட ஆக்சிடென்ட், கண்மணி கிட்ட நீங்க கையெழுத்து வாங்கினது, இததான் சொல்றேன் பாட்டி. ஏ பைத்தியக்காரி, லூசு, முட்டாளா நீ? என் பிள்ளை நான் எப்படி ஆக்சிடென்ட் பண்ணுவேன்? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடி? ஏய், என் பாட்டி மோசமான வில்லிதான். ஆனா பெத்த புள்ளையே என் அப்பாவையே போட்டு தள்ளுற அளவுக்கு ஈவை இறக்கம் இல்லாத அரைக்கலாம் இல்ல ஸ்வேதா. சரி, சாரி பாட்டி. என் பிள்ளைய இப்படி கோமால படுக்க வச்சவன் யாரா இருந்தாலும் தண்ணியில ஏறி தலை நசுங்கிதான் சாவான். கண்டிப்பா உங்க சாபம் பழிக்கும் பாட்டி. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. அப்புறம் பாட்டி, எனக்கு இன்னொரு டவுட். சும்மாரு. இல்ல, நீ இது சாதாரண டவுட் தான். என்ன டவுட் கேளுடி. அது எப்படி அந்த லாயரு கரெக்டான நேரத்துல டிவோர்ஸ் பேப்பரோட வந்தாரு? ஓ அதுவா? ஏற்கனவே நம்ம லாயரை வச்சு டிவோர்ஸ் பேப்பரை நானும் வெண்ணிலாவும் ரெடி பண்ணி வச்சிருந்தோம். இன்னும் 2 நாள்ல அந்த கண்மணி வீட்டுக்கு போய் அவகிட்ட கையெழுத்து வாங்குறதுக்கு பிளான் பண்ணி வச்சிருந்தோம். ஆனா ராஜசேகருக்கு இப்படி ஆனதும் நானும் வெண்ணிலாவும் பயந்து போயிட்டோம். ஆனா அந்த டென்ஷன்லயும் வெண்ணிலா தான்
இந்த யோசனை சொன்னா. ம், எப்படியும் ராஜசேகர பாக்குறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு அன்பு வருவான். அன்பு வந்தா அந்த கண்மணி குடும்பமும் வரும். அங்க வச்சே அவகிட்ட டைவர்ஸ் நோட்டீஸ கொடுத்துடலான்னு சொன்னா. அதே மாதிரியே அவளும் வந்தா. பிளான் பண்ண மாதிரி அவளை நல்லா ஏத்தி விட்டு பேப்பர்ல அவகிட்ட சைன் வாங்கியாச்சு. வாவ், வெண்ணிலா தான் இதுக்கு பின்னாடி இருக்கிற மாஸ்டர் மைண்டா? ம், என்ன வெண்ணிலா இவ்ளோ சூப்பரான ஒரு விஷயத்த சாதிச்சுட்டு அத கொண்டாடாம குழப்பமா யோசிச்சுக்கிட்டு இருக்க? இல்ல, அவகிட்ட சைன் வாங்கியாச்சு. ஆனா இன்னும் அன்பு கிட்ட வாங்கலையே. அதுவும் கூடி சீக்கிரம் நடக்கும் வேண்டில. அத நான் பாத்துக்கிறேன். ம். அன்பு சார், எனக்கு லேட்டா தான் சார் விஷயம் தெரிஞ்சது. இல்லைன்னா அப்பயே ஓடி வந்திருப்பேன் சார். என்ன சார் ஆச்சு? அப்பாவுக்கு இப்ப எப்படி இருக்கு? பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்லைல்ல? உயிரை காப்பாத்திட்டாங்க. ஆனா என்ன சார்? அவர் இன்னும் கண்ணு முழிக்கல. என்னாச்சு? தலையில பலமா அடிபட்டிருக்கு. அதனால கோமாக்கு போயிட்டாரு. ஐயோ, என்ன சார் இப்படி சொல்றீங்க? அவருக்கு ஒன்றும் ஆகாது, கண்ணு முழிச்சிருவாரு. மாப்பிள, மாப்பிள, நாங்க எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம் மாப்பிள. ஆனா கண்மணி விடாப்பிடியா நிக்கிறா. நாங்க சொல்றத காதுலயே வாங்க மாட்டேங்கிறா மாப்பிள. நீங்களாவது கொஞ்சம் இறங்கி வந்து பேசுங்க. விட்டு கொடுத்து போங்க. குடும்பம்னா யாராவது ஒருத்தர் இறங்கி வந்து தானே ஆகணும். மாமா, நான் எப்பவோ இறங்கி வந்துட்டேன். என் கோவத்தை விட்டு, என் ஆணவத்தை விட்டு, மரியாதையை விட்டு இப்ப இங்க நிக்கிறேன். ஹாஸ்பிட்டல்ல நீங்களே பாத்தீங்கல்ல, இதுக்கு மேல ஒருத்தன் எப்படி விட்டு கொடுத்து நிக்கிறது? ஆனா அவதான் அப்படியே நிக்கிறா. சித்தப்பா, அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க. அம்மா, இனிமே இந்த வீட்ல இருக்கிற யாரும் அவங்களோட பேசக்கூடாது. சித்தப்பா, அவங்களோட சவகாசமே போதும். ஐயோ, அங்க நிக்காதீங்க, இங்க வாங்க. கண்மணி, ஏன் இப்படி பண்ற? ஏண்டி இப்படி பண்ற? ஏய், அப்படி பேசாதடி. சும்மா இருங்க. உங்களுக்கெல்லாம் இது தெரியாது. கண்மணி, இத பாரு. எதுக்கு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? அவசரப்படாத, கொஞ்சம் நிதானமா இரு. இது வேற யாருடைய பிரச்சனையும் இல்ல. இது நம்ம வாழ்க்கைய பத்தின பிரச்சனை. நான் உன்கிட்ட அவ்வளவு சொல்லியும் அவ்வளவு கெஞ்சியும் எவ்வளவு தடுத்த. ஆனா நீ கையெழுத்து போட்டுட்ட. ஆனா இப்ப கூட ஒண்ணும் முடிஞ்சு போகல கண்மணி. நீ சைன் பண்ணி இருக்கிறது வெறும் பேப்பர் தான். அதுல நானும் சைன் பண்ணாதான் செல்லுபடி ஆகும். ஆனா அதை நான் சைன் பண்ண போறதில்ல. ஏன்னா என்னால இதை இப்படி எல்லாம் முடிச்சுக்க முடியாது கண்மணி. எனக்கு நீ வேணும். நம்மளுடைய அந்த பழைய வாழ்க்கை வேணும். நம்மளுடைய பழைய சந்தோஷம் வேணும். நீ வேணும்னா நான் செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடு, கோவப்படு, திட்டு, 2 அடி வேணா கூட அடிச்சுக்க. அப்படி அடிச்சா கூட நான் வாங்கிக்கிறேன். ஆனா உன் வாழ்க்கையில இருந்து என்ன நிரந்தரமா வெளியே அனுப்பணும்னு மட்டும் நினைக்காத. கண்மணி, அவன் இவ்ளோ நிதானமா பேசுறதுலயே உனக்கு புரியலையாமா? கொஞ்சம் இறங்கி வாமா. அவனுக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு கொடு. அண்ணி, ஒண்ணு சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. வாழ்க்கையில எல்லாருமே தப்பு பண்ணுவாங்க. ஆனா தப்பு பண்றவங்க எல்லாரும் தப்ப ஒத்துக்கிட்டு மாற முயற்சி பண்ண மாட்டாங்க. அண்ணன் அத பண்றான். இதுக்கு மேல ஒருத்தன் என்னதான் பண்ண முடியும் நீ? இப்ப என்ன உன் பிரச்சனை? பாட்டி பேச்சை கேட்டுட்டு உன்னையும் உன் குடும்பத்தையும் அவமானப்படுத்திட்ட. இதுக்குதான் ஏற்கனவே மன்னிப்பு கேட்டனே.
இப்பவும் அவங்களை எதிர்த்துத்தான் நீ எனக்கு வேணும்னு உன் முன்னாடி வந்து நான் நிக்கிறேன். இந்த கோவம், சண்டை, வெறுப்பு எல்லாமே டெம்பரவரி எமோஷன்ஸ். ஆனா நாம எடுக்க போற முடிவு நம்மளோட மொத்த முழு வாழ்க்கைக்குமானது. கண்மணி, ப்ளீஸ் கண்மணி, அவசரத்துல எந்த முடிவும் எடுத்துறாத. கடைசியா எனக்கு ஒரு வாய்ப்பு கூட, ப்ளீஸ். நீங்க இப்ப மாறி இருக்கலாம், எவ்வளவு வேணாலும் வருந்தி பேசலாம், மன்னிப்பு கேட்கலாம். ஆனா நான் மறுபடியும் அதே வாழ்க்கைக்குள்ள போக தயாரா இல்ல. கண்மணி, ஒரு தடவை என்ன நம்பு. ஒரு தடவை நம்பினதுனாலதான் வாழ்க்கையே மாறி போச்சு. தயவு செஞ்சு விட்டுருங்க. எப்படி கண்மணி, எப்படி என்னால உன்னை விட முடியும்? ஆனா என்னால உங்களோட வாழ முடியாது. கண்மணி, ப்ளீஸ் கண்மணி, நான் சொன்னதை கொஞ்சம் யோசிச்சு பாரு. நான் ரொம்ப நல்லா யோசிச்சுட்டேன். எனக்கு டிவோர்ஸ் கிடைச்சாதான் உங்க பாட்டி என்னையும் என் குடும்பத்தையும் நிம்மதியா இருக்க விடுவாங்க. இதுதான் என்னோட இறுதி முடிவு. ப்ளீஸ் கண்மணி. கண்மணி, எனக்கு உங்களோட வாழ விருப்பம் இல்ல. வெளியில போ. ஆமா, நான் அப்படிதான் பண்ணுவேன். அப்படிதான் அடிச்சு உடைப்ப. என்ன இப்போ அந்த இடியப்ப கடையை வச்சு கொடுத்தது யாரு? நான் போட்ட பிச்சை அது.